வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீரி ரோஸுங்க. இந்த ஒரு செடியிலேயே பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40, 50 மொட்டுக்கள் வச்சிருக்குங்க. இப்ப இது எல்லாமே வந்து ஒண்ணொண்ணா பூத்துட்டு இருக்குங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 10 பூ கிட்ட பறிச்சுட்டேங்க. அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க மொட்டுக்கள் இன்னும் இதுலயே இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நார்மலா கடலை புண்ணாக்கு தான் குடுத்துருந்தேங்க. அதுக்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இருக்குங்க. மற்றபடி வந்து நம்ம ரெகுலரா தயாரிக்கிற உரங்கள் அப்பப்போ ஒரு 3 நாள், 4 நாளைக்கு ஒருக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு வந்து குடுப்போம் சேர்த்தி. அதாவது நான் வீடியோக்காக வந்து ஊற்றி விடுறப்ப பார்த்தீங்கன்னா, ஊற்றி விடுவோம் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க இதுக்கு நான் கொடுக்குற உரமே. அதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பராக வந்து நிறையா மொட்டுக்கள் வச்சுருக்குதுங்க. இந்த ஒரு செடி மட்டும் இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களுக்கு எல்லா செடிகளுமே நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஃப்ளவர் இருக்கக்கூடிய ஒரு செடிங்க பாருங்கள். அந்த கோல்டன் ஷைனிங் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இதில் பார்க்குறப்போ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இதில் ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த பூவுக்கு கீழே பாருங்கள், அந்த ஒரு லீஃப் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரோஜாவோட அந்த லீஃப் வந்து அந்த கவரான அந்த லீஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மொட்டு வச்சுருக்கு. இன்னும் வந்து கீழே எல்லாம் நல்லா தளைஞ்சு வந்துட்டு இருக்குங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரோஸுங்க. ரெட் ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்திருக்குங்க. மொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மொக்கு வச்சிருக்கு இதுலேயும். இது வந்து இதுவும் கொஞ்சம் பெரிய செடி தாங்க பாருங்கள். இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து கிளச்சி வந்து அதுலேயும் வந்து மொட்டு வச்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டல் ரோஸு. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சாண்டல் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பூ 30 பூலாம் பூத்துருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டதுக்கு அதுவுமே வந்து நல்லா தளைஞ்சிருக்குங்க. அடியிலிருந்து நல்லா வந்து தளிர் விட்டு வந்துட்டு இருக்குங்க பாருங்கள். இதுல எல்லாம் நல்லா தளிர் விட்டு வந்திருக்கு. இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பூ வந்து நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தது நம்மளோட அந்த எல்லோ ரோஸுங்க. எல்லோ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய பூ பூத்துருக்குது ஆல்ரெடி. நீங்கள் வீடியோவில் பழைய வீடியோவில் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அத்தனை பூ பூத்துச்சு. இப்போ அதுவுமே நம்ம கட் பண்ணி விட்டதுக்கு நல்லாவே வந்துருச்சுங்க. மொட்டு அங்கங்கே நிறையாவே இருக்குது, பெரிய செடியாகவும் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தளைஞ்சு வந்துருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய மொட்டுக்கள் எல்லாமே பூத்துச்சுனாலும் நமக்கு நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும். இது பட்டன் கிடையாதுங்க, நல்லா பெரிய பூவாக பூக்கும் இந்த எல்லோ ரோஸு. நான் பூத்தக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம டிப்ஸு பார்த்துடலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா கடலை புண்ணாக்குங்க. கடலை புண்ணாக்கை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து போட்டு ஒரு 3 நாள் வரைக்கும் ஊற வச்சிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நல்லா வெள்ளையாக நுர கட்டி இந்த மாதிரி இந்த அளவுக்கு மேலே வந்து முதங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுர கட்டி இருக்கும். இதை தான் வந்து நம்ம வந்து செடிக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் வாழைப்பழமும் சேர்ந்து எங்கள் வீட்டில் வீணானா வாழைப்பழமும் சேர்ந்து வந்து ஊற வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் கிட்ட இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குலுக்கி விட்டுருக்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குன்னா கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஒரு 4-5 வாழைப்பழம் இந்த வந்து அரைச்சி இதில் வந்து கலந்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நொதிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. இப்போ இது இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம செடிக்கு வந்து ஊற்றி விட்டுடலாம் கலந்து தண்ணியில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரை டப்பா அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலந்த அந்த தயாரித்த உரத்தை வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ என்னோடய பையன் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறான் அந்த தண்ணியோட சேர்த்து. இப்போ இந்த மாதிரி தாங்க கொடுக்கணும். நம்ம தயாரித்த உரத்தை டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, தண்ணீரில் கலந்து தான் கொடுக்கணும். அப்போ தான் செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்ம நல்லா புளிக்க வச்சுருக்கிறதுனால நமக்கு எறும்பு தொல்லையும் இருக்காதுங்க. இந்த கடலை புண்ணாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்பிகே சத்து ரொம்பவே அதிக அளவில் இருக்குதுங்க. அதனால் செடி வந்து நல்லா வந்து தளிர் விட்டு வந்து பூக்கள் நிறையா கொடுக்கறதுக்கு இந்த கடலை புண்ணாக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த கடலை புண்ணாக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மாதம் ஒரு தடவை கொடுத்திங்கன்னா போதுங்க, அதுக்கே சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறி கழிவுகள்லாம் நான் தொடர்ச்சியாக எப்படி உரமாக மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு மாதம் ஒரு தடவை இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. இப்போ எங்களுடைய ரோஜா செடிகளுக்கு நாங்கள் கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, அதனால தான் நான் இப்போ வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுடைய ரோஜா செடிகள் எல்லாமே பூத்துருக்குங்க. இப்போ வந்து நம்ம பூக்கள் பூத்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கட் பண்ணி விடுற சமயத்துலையும் வந்து இந்த உரத்தை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வாழைப்பழம் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ரோஜா செடியும் சூப்பராக இருக்குங்க. அந்த தோலையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சி ஏதோ ஒரு கடலை புண்ணாக்கு கரைசலில் இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியோ அல்லது வந்து தண்ணியில் போட்டு கூட நீங்கள் ஊற வச்சு உங்களுடைய ரோஜா செடிக்கு கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அந்த வாழைப்பழத்தை வந்து நீங்கள் ரோஜா செடிக்கு கொடுக்குறீங்களோ அதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், என்பிகே சத்து ஓரளவுக்கு இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் கடலை புண்ணாக்க நீங்கள் வாங்கிட்டு வந்து தூளாகவும் உங்களுடைய செடியை சுற்றியும் போட்டு விடலாம். அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் எறும்பு தொல்லை இருக்கும். அது கூட வந்து ஏதாவது வேப்பம் புண்ணாக்கு கலந்துட்டு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எறும்பு தொல்லை இருக்காது. அதனால் அதையும் பார்த்துக்குங்க. நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய ரோஜா செடிக்கு கொடுக்கலாம். புண்ணாக்கை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு கொடுத்தீங்கனாலும் சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய ரோஜா செடிகள் எல்லாமே இயற்கையான முறையில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் நம்ம ரெகுலராக வீடியோவில் போடக்கூடிய அந்த காய்கறி கழிவுகளினுடைய அந்த உரங்களை தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கே நல்லாவே பூத்துட்ருக்குங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்மளுடைய ரோஜா பூக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.